அதாவது இயல்பை விட 57% அதிகம். 18 மாவட்டங்கள் இயல்பை விட அதிகம் அல்லது இயல்பை விட மிக அதிகமான மழை பொழிவு அந்த மாவட்டங்களுக்கு கிடைத்திருக்கிறது. 18 மாவட்டங்களுக்கு. அப்புறம் அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை பாத்தீங்கன்னா, இன்றைக்கு 27ஆம் தேதி அக்டோபர் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தரைக்காற்று 30 to 40 கிலோமீட்டர் வேகத்திலே வீசக்கூடும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால்ல மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. 28ஆம் தேதி ஓரிரு இடங்களில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழையும் பலத்த தரைக்காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களிலே மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. 29 அக்டோபரிலிருந்து 2ஆம் தேதி நவம்பர் வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கைன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த 2 தினங்களுக்கு, அதாவது 27 மற்றும் 28 அக்டோபர் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டங்கள் பார்த்தா, தமிழகத்தில் இன்றைக்கு 5 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. அது திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. மிக கனமழைக்கான எச்சரிக்கை இன்றைக்கு திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. மீதி மாவட்டங்களான வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் மற்றும் புதுச்சேரியிலே கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உண்டு. இது இன்றைக்கான கனமழைக்கான எச்சரிக்கை. நாளை ஒரு மாவட்டத்திற்கு மிக கனமழையான எச்சரிக்கை கொடுத்திருக்கோம். அது திருவள்ளூர் மாவட்டம். மற்ற மாவட்டங்கள் ராணிப்பேட்டை, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. அடுத்தது மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள்னு பாத்தீங்கன்னா, 27 to 29 அக்டோபர் கடலுக்குள் செல்லக்கூடாது. எதனால் என்றால், மோந்தா புயல் வங்கக்கடலில் இருப்பதன் காரணத்தினால் அதிகபட்சமாக 90 to 100 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிடையே 110 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும். வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளிலே 27 to 31 அக்டோபர் வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். காரணம், பலத்த சூறைக்காற்று 45 to 55 கிலோமீட்டர் மணி வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றதனால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடலில் உள்ள மீனவர்கள் இமீடியட்டா கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த புயல் நமக்கு காற்று தாக்கம் அதிகமா தருமா இல்ல மழையுடைய தாக்கத்தை அதிகமா தருமா? சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம 5 மாவட்டங்களுக்கு மிக கனமழை தந்திருக்கோம். அது ஆந்திராவை போய் நோக்கும் பொழுது தரைக்காற்று வீசக்கூடும் அந்த எச்சரிக்கை தான் நம்ம தந்திருக்கோம்.
30 to 40 கிலோமீட்டர் வேகத்துல வீச வாய்ப்பு இருக்கு. ஆந்திரால இந்த கரையை கடக்கக்கூடிய பகுதிகளில் எப்படி மேம் இருக்கு? கரையை கடக்கும் போது அங்க என்ன 28ஆம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்திலே காக்கிநாடாவுக்கு அருகில் கரையை கடக்குவதற்கான வாய்ப்பு உண்டது. அப்பொழுதுதான் இந்த காற்றின் வேகம், அதாவது சிவியர் சைக்ளோனிக் ஸ்டார்ம் அப்படின்ற தீவிர புயலோட அந்த காற்றின் வேகம் வந்து 90 to 100 km/h வீசக்கூடும். இடையிடையே அது 110 km வேகத்திலையும் வீசும். சென்னை இதனால சென்னையில் ஏதாவது சிவியர் ரெயின்ஃபாலோ அல்லது அந்த காற்றோட வேகம் இங்க இருக்குமா? சென்னையில நாளைக்கு அடிக்கடி காற்றின் வேகம் சிறிது உயர வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து 27, 28க்கு தரைக்காற்று 30 to 40 km/h வேகத்துல வீசக்கூடும்னு சொல்லியிருக்கோம். எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. கடல் சீற்றம் எப்படி மேம்? கடல் கொந்தளிப்பு காணப்படும். இப்ப கடல்ல மோந்தான்ற ஒரு புயல் இருக்கும் பொழுது கடல் சீற்றம் இருக்கு. அதற்கான எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. ஃபிஷர்மேன் வார்னிங்ல அந்த புல்லட்டின்ல எல்லாமே கொடுத்துருக்கோம். வட தமிழகத்துக்கு 5 மாவட்டங்கள்ல மித கனமழைக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்கோம். சோ இப்ப காலையில இருந்து லேசானதுல இருந்து மிதமான மழை பெய்து வருது சென்னைக்குள்ள. சோ நைட் எப்படி மேம் இருக்கும்? அதான் வழக்கமா வந்து நம்ம இந்த ஒரு தகவல் எல்லாருக்குமே போய் சேரணும். ஒரு ஆரஞ்சு அலர்ட் இல்ல ஒரு மஞ்சள் அலர்ட் அப்படின்றது நம்ம நிர்வாகத்திற்காக, மாவட்ட நிர்வாகம் அரசாங்கத்திற்கு, தமிழக மாநில அரசுக்கும் மாவட்டங்களுக்குமான ஒரு குறியீடு. எதற்கு அப்படின்னா, ஒரு நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸோ இல்ல NDMA தேசிய பேரிடர் மீட்பு குழு இல்ல தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம், இவங்கெல்லாம் வந்து முன்னாடியே ஒரு கொஞ்சம் நேரம் அவகாசம் கொடுத்தால்தான் பேரிடர் காலங்கள்ல அவங்க போய் அந்த இடங்கள்ல போய் அவங்களோட பணியை திறம்பட செய்ய முடியும். அதற்கான ஒரு குறியீடு தான் இந்த மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிகப்புக்கான குறியீடுகள். மழை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரிய வேண்டியது இந்த கனமழை, அதி கனமழைக்கான குறியீடுகள் தெரிந்தால் நல்லது. ஆஃப்டர் திஸ் இந்த சென்னைக்கு அல்லது தமிழ்நாடுக்கு ரெயின்ஃபால் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்றுதான் கணிக்கப்பட்டிருக்கிறது. சைக்ளோன் வாய்ப்பு வழக்கமா இதுக்கும் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதத்துல தான் புயல்கள் உருவாவதற்கான சாத்தியக்கூறு மிக அதிகம். அதனால வர்ற 2 மாதங்கள்ல கூட உருவாகலாம். அதற்கான அப்டேட் நம்ம அப்பப்ப தந்துகிட்டே இருப்போம். நாளைக்கு அதிதீவிரமா இருக்கக்கூடிய நிலையில ஏதாவது மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் இருக்கா? ரெட் அலர்ட் நம்ம சென்னைக்கு தரல. ஒரே ஒரு மாவட்டத்துக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்கோம். அது திருவள்ளூர் மாவட்டம். அது கூட அந்த சுழற்சி வந்து மேல் நோக்கி வடக்கு நோக்கி நகரும் பொழுது இந்த இடத்துல ஒரு தாக்கம் இருக்கும். பக்கத்துல ஆந்திர பிரதேச மாநிலத்துல சித்தூர், திருப்பதி இந்த மாவட்டங்களுக்கு அவங்க ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப கொஞ்சம் மழை நமக்கும் அந்த வரும். அதனால நம்ம ஆந்திரா தமிழக அந்த பார்டர் பகுதியில் இருக்க பகுதி எப்படி மேம் இருக்கும்? இந்த புயல் கரையை கடக்கும்போது ராணிப்பேட்டை அந்த சைடு எல்லாம் நம்ம ஆந்திரா பார்டர் ஏரியா, அது எப்படி மேம் இருக்கும்? அதுக்குதான் நம்ம கனமழை எச்சரிக்கை தந்திருக்கோம். அது நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு 10 நாளாவே அது அங்கேயும் இங்கேயும் அப்படி கடல்ல, அரபிக்கடல்லையே நகர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த 48 மணி நேரத்திலே அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மேலும் அந்த அரபிக்கடலிலே டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த 48 மணி நேரத்துல அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்பொழுது நம்மளால சொல்ல முடியும். ஆமா, எப்பவுமே எந்த புயலுமே கரையை தொடும்பொழுது என்ன தீவிரத்துல இருக்கோ அதை விட ஒரு படி கீழே தான் வந்து வலுவடையும், வலு இழக்கும். ஏன்னா நிலப்பரப்புல வந்து தொடும் பொழுது அதற்கான சக்தி வந்து குறைய ஆரம்பிக்கும். Position of the individuals. English.
மேம் இந்த டிஸ்பிளே மேம் இந்த டிஸ்பிளே மட்டும் ஆ. இது வந்து சேட்டலைட்டோட அந்த மைய பகுதியை குறியிட்டு போட்டிருக்கோம். அரபிக்கடல்ல அந்த மைய பகுதி 11:30 மணி அளவில் இன்று காலை 11:30 மணி அளவிலே செயற்கைக்கோள் மூலமாக கிடைத்த அந்த மைய பகுதியின் பொசிஷன் என்ன அப்படின்னு இங்க மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம். ரெண்டு பக்கமும் இருக்கு பாருங்க. அரபிக்கடல்ல ஒரு மையப்பகுதி, மோந்தாவின் மையப்பகுதி இந்த படத்துல பாக்குறோம். இது தமிழகத்திற்கு இன்று வரை கிடைத்த மழை அளவு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால். இது எக்ஸஸ்ல தான் இருக்கு. இது வந்து ஒரு குளோபல் பிக்சர் போட்டிருக்கேன். சேட்டலைட்ல இருந்து நமக்கு செயற்கைக்கோள் மூலமாக கிடைக்கும் ஒரு குளோபல் சினாரியோ. எப்படி வந்து இந்த மேக கூட்டங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒரு இன்டராக்ஷன்ல தான் இருக்கும். அதற்கான ஒரு